எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 8வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் முதலாவதாக சூரியன் எப்படி வெளிச்சமாக அனைவரையும் பிரகாசிக்க வைக்கிறதோ அதுபோல தனது உள்ளத்தால் அனைவர் மனதிலும் நிறைந்த பொக்கிசம் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் சூரியன் நிற்கும் பலன் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான மேடை, ஒரு அழகான மேடை, சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் அமர்ந்துள்ள மேடை. நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோதிடத்தை கரைச்சி குடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரியவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வித்தகர்கள் நிறைந்த சபையில் ஒவ்வொருவருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். முதலாக நம்ம சூரியனை பத்தி நம்ம பேச போறோம். சூரியன்கிறது உலகத்துக்கு பூராமே எல்லாம் தெரியும். சூரியன் இல்லைன்னா புல் பூண்டு செடி கொடி எதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சூரியன் தான் ஜோதி கொடுக்கக்கூடியன் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப சூரியனை தாண்டி எந்த கிரகங்களும் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த பெரிய ஒரு நெருப்பு கோள், எங்கேயோ இருந்த கோள் வெடித்து சிதறியது. சிதறியதில் என்னன்னா ஒரு கோள் அந்த கோள்ல பெரிய கோடா மத்தியில சூரியன்ன்றது, சூரியனை சுத்தி மாலை போல எல்லா கிரகங்களுமே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூரியன் ஒரு வகையில ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சூரியன் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த சூரியன் விஷ்ணுவுடைய நாபிக் கமலத்தில் தோன்றியவர் பிரம்மன். பிரம்மனுக்கு வேலை என்னன்னா, நிறைய படைக்கிறது தான் பிரம்மனுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்த அவர் படைக்கிறாரு. படைச்சதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ரிஷிகளையும் படைக்கிறார், சப்த ரிஷிகளையும் உருவாக்குறார் அப்படின்னு சொல்லலாம். சப்த ரிஷியில மிகப்பெரிய பேரு பெற்றவர் மரீசி அப்படிங்கிறது தான் சப்த ரிஷியில ஒருத்தர், மரீஷி. அப்ப அந்த மரீஷி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, எல்லா விதமான வித்தைகளையும் எல்லாமே பண்ணிக்கிறாரு. அவருக்கு பிறந்தவர் யாருன்னா காசிபர். அவரும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சகல சாஸ்திரங்களையும் படிச்சு அவரும் ரெடி ஆகிக்கிறார். அவரு தட்சனுக்கு பிள்ளைகள் 60 பிள்ளைகள். தச்சனோட பெண்கள் 60 பெண்களை 13 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். 13 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். 13 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இவர் குடும்பம் நடத்தி மக்கள் தொகையை விருத்தி பண்றாரு. அவர் தான் மக்கள் தொகையை விருத்தி பண்ணதுல எல்லா விதமான ஒரு படைப்பை அப்படிங்கிற நிகழ்த்தணும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காசியபர் தான். அந்த 13 மனைவிகள் குடிச்சு குழந்தை பிறந்துகள் தான் அப்படின்னா விலங்குகள் ஆகட்டும், மனிதர்களாகட்டும், புல் பூண்டு செடி கொடி ஆகட்டும், எல்லாமே அவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ அவர் படைக்காத எதுவுமே கிடையாது. அதாவது மனிதர்கள் இருந்து, கடல்ல இருந்து, அதே மாதிரி செடி கொடிகள் இருந்து, அத்தனை அனிமல்ஸ், பாம்பு பல்லி விஜய சந்துக்கள் இருந்து எல்லாமே காசிவர் மூலமா தான் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுல காசிபருக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு 12 குழந்தைகள் அற்புதமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 12 பேர்த்துக்கும் 12 மாதத்துக்குள்ள சூரியனா மாறினாங்க. அவங்க தேவகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 12 பேர் தேவகணமா மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப 12 பேரும் தேவகணங்களா இருந்து அவங்க ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சலாம். இதுக்கு முதல்ல 12ல நம்ம சூரியனை மட்டுமே மையமா வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம். அப்ப அந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே விஷயம் யாருன்னா காசிபருடைய மகன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துருது. அப்ப காசிபருடைய மகன் அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லாம் பண்றாங்க.
அப்ப சூரியனுக்கு வந்து 4 குழந்தைகள் உண்டு, அப்படி 4 மனைவிகள் உண்டு. 4 மனைவிகளுக்கும் குழந்தைகள் நிறைய இருக்குது. அதுலதான் வந்து அசுவினி தேவர்கள் அப்படிங்கிற ஒரு குழந்தை உண்டு. அது எப்படி அசுவினி தேவர்கள் அப்படின்னா, சிவனுடைய, அதாவது சூரியன் வந்து அக்னி வளையமானவன், பயங்கரமான அக்னியில இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அக்னியினால சூடு பொறுக்க முடியாம என்ன பண்ணா, அந்த சமிக்ஞை அப்படிங்கிற என்ன பண்ணா, தனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாய பிம்பத்தை வந்து சாயாதேவி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாப்ல. அந்த நெருப்பு பொங்காம அந்த சாயாதேவி எங்கேயோ இருக்கிற முடியாம ஓடி போயிட்டா. ரெண்டாவது வந்து அந்த சமிக்கையை தேடி கண்டுபிடிக்கிற போது அவ வந்து காசியில வந்து குதிரையா உருவத்துல இருக்கா, குதிரை வாகனத்துல இருக்கா. அப்ப இந்த குதிரையா இருக்கும் போது என்ன பண்றாரு, இவர் கண்டுபிடிச்சுக்கிறாரு. இவர் வந்து ஆண் குதிரை பாக்குறாரு, அவர் பெண் குதிரையா மேய்ஞ்சிட்டு இருக்கிற கண்டுபிடிச்சதுமே என்ன பண்றாரு, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டு ஆண் குதிரையை மாறிக்கிறாரு. மாண்கி இவருக்கும் அந்த சமிக்கை வந்து பெண் குதிரையா இருக்குது. 2 பேர்த்துக்கும் பிறந்ததுதான் வந்து அசுவினி குமாரர்கள் அப்படிங்கிற பேரு. அந்த 27 நட்சத்திரத்துல முதல்ல வரக்கூடியங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ வந்து என்னன்னா, இந்த இவருக்கு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இப்படி ஓடிட்டு இருக்குது. அப்ப சூரியன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அதான் சூரியனுக்கு 4 மனைவிகள் உண்டு. அதுல வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து சிற்றன்னை அவங்களுடைய மகன் வந்து அருணன். அந்த அருணன் அப்படிங்கிறவனை வந்து என்ன பண்ணாரு, தேர்ப்பாகனா வச்சு 7 குதிரை பூட்டிய வாகனத்துல சதா வந்துட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சக்கரம் 7 குதிரை பூட்டிய வாகனத்துல வரக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள். உடம்பு பூராமே அக்னியில இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்புறம் பொதுவாக வந்துட்டு உடம்பு சூடுபட்ட எல்லாருக்கும் வெந்து போயிரும் அல்லவா. அப்ப என்னன்னா, இவரோட சூடு வந்து தாங்க முடியாம தான் சமைக்கு ஓடினாள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ இந்த சூடு தணிஞ்ச பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு தொழுநோய் கூட வந்துருது. ஒரு காலகட்டத்துல உடம்புல தொழுநோய் வந்துருது. அப்ப சூரியனுடைய சூடு அப்படிங்கிற போது உடம்பு ஊரா இருக்க சூடை வந்து வாங்கப்பட்டு, அப்புறம் வந்து காலில் மட்டும் சூரியனுக்கு உடம்பு ஊரா சூடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால பெரும்பான்மை வந்து சூரியனுக்கு வந்து கால் இல்லாமல் தான் எல்லா பக்கமே பண்ணியிருப்பாங்க. கால் இருந்துன்னா அந்த சூரியன் வந்து கால் வச்சு வரையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புராணத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சில நூட்கள்ல பார்த்திருக்கிறோம். சூரியன் கால் வச்சுனா, சூரியன் வச்சோம்னா அந்த தொழுநோய் வந்து வீட்டுக்கு வந்துடும். தொழுநோய்ங்கிறது வந்து அவன் ஏன்னா அவ்வளவு பயங்கரமான உஷ்ணம் நிறைந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப அது வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து நாம சொன்ன விஷயம் எல்லாம் அந்த காலத்துல அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள், கண்டப்பட்ட விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்ப இந்த சாபம் விலகருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு காசிக்கு பக்கத்துல கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடம். அங்க போய் காசிக்கு பக்கத்துல கோகர்ணத்துல போய் சிவனுடைய கோயில் அங்கு கட்டுக்குது. அங்கிருந்துதான் வந்து தவம் இருந்துதான் வந்து ஏற்பட்ட முகத்தில் அந்த தொழுநோய் அப்படிங்கிறது போக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்பவும் சமயத்துல வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கோகர்ணத்துக்கு சென்று அங்க சிவன் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா அந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் பூரா விலகும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது வந்து என்னன்னா, இது நாம சொல்ற விஷயம் இல்ல, அந்த காலத்துல உள்ள சொன்ன விஷயங்கள் அது. அதே போல சிவனுடைய, அதாவது சூரியனுடைய உஷ்ணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா பொங்கி வர உஷ்ணம் வந்து வருது. அப்ப சிவனுக்கு வந்து அந்த அந்த உஷ்ணத்துல வந்து சிவனுக்கு வந்து சூராயுதமாகவும், விஷ்ணுக்கு வந்து சக்கராயுதமாகவும், இந்திரனுக்கு வந்து வஜ்ராயுதமாகவும் வந்து உருவம் மாறி அந்த சூடு அவ்வளவு பயங்கரமான சூடாமா. அப்ப அவனோட சிவனுடைய சூரியனோட உடம்புல வந்தது 3 விதமா மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இப்படி இருக்குது. 2வது விஷயம் என்னன்னா, நம்மளுக்கும் சூரியனுக்குள்ள இடைவெளி வந்து 9.5 கோடி மைல். நம்மளுக்கும் சூரியனுக்குள்ள இடைவெளி 9.5 கோடி மைல். அந்த சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய நிமிஷம் வந்து 7.5 நிமிஷமாக அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் நம்ம மேல படுறதுக்கு, பூமியில வந்து படுறதுக்கு டைம் பிடிக்கும். அப்ப சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வந்து காஸ்மிக் கதிர்கள். சூரியன்ல இருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்கள். இந்த காஸ்மிக் கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்று தான் ஃபில்டர் பண்ணுது. இந்த பூமியிலிருந்து நம்மளுக்கு ஒரு 7 மைல் உயரத்துல காற்று இருக்குது. அந்த காற்று தான் ஃபில்டர் பண்ணி காஸ்மிக் கதிர், கெட்ட நெகட்டிவ் இருக்கிறத பண்ணிட்டு பூரா வந்து அல்ட்ரா வயலட்டா வந்து பூமியில வந்து கொடுக்குது. சுத்தமான இதா கொடுக்குது. கதிர்களை வந்து சுத்தமான கதிர்களை கொடுத்து, இப்போ வந்து அரச மரம் அப்படிங்கிற போது அரச மரத்துக்கடியில் அல்ட்ரா வயலட் கதிர் நிறைய இருக்கும். அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து அரச மரத்துக்கடியை வச்சு பண்ண சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த சூரியனுடைய கதிர்வீச்சானது வந்து காஸ்மிக்ல பாதிக்கப்பட்டதை வந்து வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, மிகப்பெரிய விஷயம் போல தோணுது. ஒவ்வொரு என்ன நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்காங்க.
அப்போ இந்த கிரகங்களுக்கு வந்து எத்தனை நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நிலை இருக்கு. 10 நிலை சொல்றாங்க. 10 நிலைங்கிறது என்னன்னா மூல திரிகோணம் அப்படிங்கிற ஒரு நிலை சொல்றாங்க. ரெண்டாவது உச்சம்ங்கிற ஒரு நிலை சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்சி அப்படிங்கிற ஒரு விலை சொல்றாங்க. ஆட்சிங்கிறது சொந்த வீடு, எந்த வீட்டில் இருக்காலும் சொந்த வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது நட்பு வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பகை, நேசம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் நகரம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வக்கரம், அதுக்கு அடுத்தது அதிசாரம் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து இந்த கிரக நிலைகளை சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுப்படையான விஷயம். இப்ப இந்த ஜோதிடத்தை சொல்லும் போது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கிரகமானது மேஷத்துல இருக்கு அப்படின்னா அது என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த அதாவது உச்சத்தில் இருக்கா என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த கிரகத்தோட தன்மை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். கிரகத்தோட தன்மை தெரியலன்னா நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப வந்து நான் ஜோதிடத்தை சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறும்போதுதான் வந்து அவனை வந்து எதிர்பாராத தனலாபம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்த இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து பலன் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில சொல்லும் போதுதான் அந்த பலன்கிற விஷயம். இது வந்து பலன் இல்லை, இது வந்து பாடம் படிங்கிற அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அப்ப பாடத்துல வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஒவ்வொரு விஷயத்துல என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்ப சூரியன்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அவர் வந்து 1 டிகிரி தினந்தோறும் நகரக்கூடியவர். 1 டிகிரி தினந்தோறும் நகரக்கூடியவர். மொத்தம் வந்து 12 டிகிரிய ஒரு மாசத்து இந்த ஒரு வருஷத்துல சுத்திட்டு வந்துருவாரு. அதுக்காக தான் பஞ்சாங்கங்கள் கணித முறைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து ஒரு வீடுங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது 30 டிகிரி. அந்த 30 பாகை உள்ளதை வந்து அவர் வந்து 30 நாள்ல சுத்திட்டு வந்துடுறாரு. அதாவது ஒரு பாகைக்குங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு அடிப்படையில் தான் அவர் சுத்திட்டு வந்திருக்கார். அவருக்குன்னு சொல்லி நட்சத்திரங்கள் வந்து எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 3 நட்சத்திரங்கள் உண்டு. இவர் வந்து நட்சத்திரத்துல வந்து அவர் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒருத்தனை நிர்ணயம் பண்றதுக்கு திசை அப்படின்னு ஒரு வருஷம் ஒன்று இருக்கு. திசா வருஷம்ங்கிறது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 வருஷம் அப்படிங்கிறது சூரியனுடைய திசை பலன்கள் 6 வருஷம். இவர் வந்து எந்த 12 வீட்டுல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி திசா புத்தி பலன்கள் மாறும். எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி திசா புத்தி பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்தில் இருக்காரா, ரிஷபத்தில் இருக்காரா, மிதுனத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்து அந்த பலன்கள் மாறுறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம். எந்த நிலையில் இருந்தால் இவருக்கு எது மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சுலபமா பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர், என்னவானவர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். இப்போ முதல் எடுத்தோம்னா வாரத்துல முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு சொந்தக்காரர். அதே போல ஒரு வீட்டை 2ஆ பிரிச்சோம்னு சொன்னோம்னா ஓரை அப்படிங்கிறதுல வந்து முதல்ல ஒரு ஆண் ராசியில சூரியன் வந்துடுவார், பெண் ராசியில 2ஆவதா சூரியன் வந்துடுவார். அப்ப ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து மேச ராசியில பலம் பெறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி துலா ராசியில வந்து பலம் குறைவா இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். இவர் வந்து ஒரு அரசன் எப்படி இருப்பான்னா சூரியன் அரசன் எப்படின்னா ஆண்மை குணம், திடம், தைரியம், எதற்கும் அஞ்சாமை, போர்க்குணம், தைரியம் இதெல்லாமே இருக்கக்கூடியவரா இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கும் ஏன்னா அரசன் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அரசன் வந்து துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதையும் பண்ணக்கூடியவனா இருப்பான். அதே மாதிரி தலைமை பண்பு கொண்டவனா இருப்பான். எதிரிகளை வந்து அழிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பான். யாருமே வந்து ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து சூரியனை சுத்தி தான் பாக்கி எல்லா கிரகங்களும் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சூரியன் வந்து ஒரு ஒளி கிரகம். அது நட்சத்திர மண்டலத்துல இருந்து வந்ததுன்னு கூட சொல்றாங்க. என்ன சுயமா ஒழியக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதே போல இந்த சூரியன் வலுவா இருக்கிறவங்க தான் வந்து அரசியல்ல ஈடுபடுறது, அரசியல்ல தலைமை பண்பு வர்றது, ஒரு பதவியில் வர்றது, இது எல்லாமே இருக்குது. ஆனா எல்லா கிரகங்களுக்கும் வக்கரம் இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் கூட சூரியனுக்கு வந்து வக்கரம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா வந்து கிரகணத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு காலத்துல வந்து இந்த ராகு சமாச்சாரத்தை வந்து அமிர்தம் கிடைக்கிற பிரச்சனையாகி அதன் மூலம் அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு தான் வந்து அவருக்கு வந்து தோஷங்கள் உண்டாகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரகண தோஷம் ஏற்பட்டு என்ன பண்றாங்க, இந்த ராகு கேது இவங்க விடுறது நீ எனக்கு முடிச்சிட்டியான்னு சொல்லி போட்டு அப்பப்ப ராகு மாட்டுவார், கேது மாட்டுவார், பிடிச்சிட்டு கிரகண தோஷத்தை உண்டாகக்கூடிய அமைப்புல வந்து அவர் கிரகணத்தில் மட்டும் மாட்டுவார், மற்ற சமயத்துல மாட்ட மாட்டார். அப்ப வந்து இது சூரியனுங்கிறது ஆத்மா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஆன்மான்னு சொல்லலாம், சிவன் சொல்லலாம், கீர்த்தின்னு சொல்லலாம், புகழ்னு சொல்லலாம், கெட்டிக்காரத்தனம்னு சொல்லலாம், சத்தியம், நீதி, நேர்மை இது எல்லாமே சூரியனோட அமைப்பு இருக்கும். இந்த ராஜா எப்படி இருப்பாரோ அந்த ராஜா கரெக்டான ராஜா எப்படி இருப்பாரோ
அந்த ராஜாவோட தன்மை பூராமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பித்த சரீரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பித்த சரீரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பொதுவா சூரியனோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணும், தலை சார்ந்த நோய்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது. வேற வேறு பெருசா பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கும், கெட்டிக்கரத்தனம் உண்டு. அதே மாதிரி தவம் இருக்கும்னா சூரியனோட அமைப்பு இருந்தா தான் வந்து ஒரு தவமுனிகள் காட்டுல இருந்தாங்க அப்படின்னா சூரியனோட கட்டுப்பாடு இருக்கணும். சூரியனா நம்ம நாசியில் ஓடக்கூடியது வரம்புக்கு சூரியன் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோட நாசியில வந்து சதா யார் யார் ஓட்டத்திறாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தைரியம் கொண்டவன், ராஜ சேவை, அரசாங்க சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து சூரியன் வந்து தான் எல்லா கிரகத்துக்குமே வந்து ஒரு பலம் கொடுக்கக்கூடிய கிரகம், நிர்ணயிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஒரு சித்தர்கள் முனிவர்களாகட்டும் கூட இந்த ரசவாத வித்தியெல்லாம் பண்றாங்கல்ல, யார் யார் வந்து சூரியனை கை கொள்றாங்களோ அவங்க வந்து சூரியன் பலமா இருக்கிறவங்களால தான் இந்த ரசவாத வித்தையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சூரியன் வந்து நம்மளுக்கு ஜனனகால ஜாதகத்துல வந்து 12 வீட்லயுமே வந்து பரல் யாரு வந்து ஒரு 5 பரல் 6 பரல் 7 பரல் அதிக பரல் வாங்கின மாசங்கள்ல வந்து சூரியன் கோச்சார் ரீதியில வரும். அதாவது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் வந்து அதிக பரல் வாங்கின மாசத்துல வரும்போது திசா புத்திகள் மோசமா இருந்தாலும் கூட பரல் அதிகமா வாங்கியிருந்தா பலன் கிடைக்கும். அதே சமயத்துல பலன் வந்து சைபர் பலன் இருந்ததுன்னா பலன் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உதாரண சூரியன் வந்து மேசத்துல இருக்குது, உச்சமா இருந்தாலும் கூட அந்த வீட்டுல வந்து பலன் கொடுக்கப்படலை, அந்த பலன் கொடுக்கல, சைபர் இருக்கு அப்படின்னா அந்த மேச மாசத்துல வந்து தொடங்கக்கூடிய காரியங்களாகட்டும் ஒரு அரச வேலையாகட்டும் அது நடக்காது. இப்ப அவன் நடக்கும்னா வந்து ஒரு ஒரு அரசாங்க வேலைக்கு போறான், பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா அவன் பிறந்த மாசத்தன்னைக்கு வந்து எந்த மாசம், ஆடி மாசம்னா மிதனமா இருக்கணும், அதாவது கன்னியா இருக்கணும், துலாமா இருக்கணும், எந்த மாசமானாலும் வச்சுக்க. நீங்க சித்திரை மாசம்னு வைங்களேன், அப்ப சித்திரை மாசமா இருந்தாலும் அந்த அவனுக்கு அந்த சித்திரை மாசமே வைங்க, சித்திரை மாசங்கிற போது பரவல் அதிகமா இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இப்ப கோச்சார் ரீதியில வந்து மாசம் மாசம் சூரியன் மாறிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்ப கார்த்திக் வராரு, மார்கழிக்கு வராரு, தைக்கு வராரு, இப்ப மார்கழி மாசம் இருக்காரு. அப்ப சூரியன் பலமா இருந்தாலும் இந்த சமயத்துல அப்ளிகேஷன் போடுறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு சம்பந்தமா போடுறதுக்கெல்லாம் வந்து சூரியன் உதவி செய்யற அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப வந்து இந்த நிலையில என்னன்னா, ஒண்ணு சூரியன் வந்து பலமா இருக்கணும், அவன் வந்து பகை இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். பகை வந்து ரிஷப ராசியிலுமே வந்து துலா ராசியிலுமே மகர கும்பத்தில் பகையாவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 ராசியில் பகை பெற்ற ராசியில் வரும்போது பலன்கள் ரொம்ப 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 குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பகை வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம். உச்சத்தில் வரும்போது அதிகாரம், மேன்மை, கெட்டிக்காரத்தனம் இருக்கும். ரிஷபத்தில் இருக்கும்போது நீதி நேர்மை பார்க்கக்கூடியவர்கள் அழகா நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா பகை இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து பெருசா பலன்களை வந்து நடக்கக்கூடிய இது கூட தாரா பலன் எல்லாம் சேரும். பலன் எடுக்கும்போது தாரா பலன் சேரும். அப்ப சூரியனோட நட்சத்திரத்துல பலன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சந்திரனோட நட்சத்திரத்துல வரும்போது தோஷம் இருக்காது. செவ்வாயும் நண்பர் தான். ஸோ இந்த ரிஷபத்துக்கு போது பலன்கள்லாம் பெருசா மோசமான பலன் இருக்காது. புருஷா என்ன அவருக்கு எல்லாம் வந்து அந்த ரிஷபத்தில் இருக்கும்போது என்னன்னா யோசனை பண்ணி செய்வாங்க அப்படின்னு இருக்கும். தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் செய்யக்கூடிய இருக்கும். மற்றவங்களுடைய அட்வைஸை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் மற்றவங்களுடைய யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி மிதனம் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாலும் கூட சாஸ்திரங்கள் பல கற்றவர் தான் வந்து. ஏன்னா வந்து சதுர்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனை வந்து மிதனம் அப்படிங்கிற சதுர்வேதம் சொல்லுவாங்க. அப்ப சதுர்வேதம் அப்படிங்கிறவ அந்த வீட்டுல வந்து புதனோட வீட்டுல வந்து இவர் சூரியன் உட்காந்துருக்கிறது வந்து வேதங்கள், சாஸ்திரங்கள், சகல. இப்ப ஒரு சிலர்லாம் ஜோதிடம் கத்துக்கிறாங்க, நிறைய படிச்சவங்க, ஐஏஎஸ் படிச்சவங்க, ஐபிஎஸ் படிச்சவங்க, டாக்டர் எல்லாம் படிக்கிறாங்க. இப்ப புதனோட வீட்டுல மிதனத்தில் இருக்கிறவங்க, புதன் ஏதாவது வலுவா இருக்கிறவங்க அப்படிங்கிறது. அப்ப புதனோட வீட்டுல யாரு மிதனத்திலேயோ அந்த இது கண்ணிலையோ அந்த வலுவா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதுல வந்து தன்னை அறியாம ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நான் பொதுவாக வந்து அப்புறம் கடகத்துக்கு சூரியன் வர்றார். கடகத்தில் சூரியன் அப்படிங்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்திரனோட வீட்டுல வர்றாரு. சொந்த ஏன்னா வந்து சக்தி கூட சேர்ற மாதிரி சிவன் சக்திங்கிற போது சந்திரன் அப்படிங்கிற அம்மா வீடு. அம்மா வீட்டுக்கு வரும்போது சுகம், சந்தோஷம், மேன்மை எல்லாமே குடி இருப்பாரு. பாசத்துக்கு கட்டுப்படவா இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப உலகத்துக்கெல்லாம் பாசனை இந்த மாசத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில் திருவிழாக்கள், கூலி ஊத்துறது எல்லாமே வந்து ஆடி மாசத்துல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூழ் ஊத்துறது எல்லாமே தெய்வங்களுக்கு கூழ் ஊத்துறது அப்பதானே ஊத்துறாங்க. அது மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தில் இருக்கிறவன் வந்து அதிகாரம் நிறைஞ்சவனா இருப்பான், நினைச்சது பண்ணக்கூடிய அமைப்பா இருப்பான், மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். இவன் இதுதான் செய்யணுங்கிற அடிப்படையில் தான் வந்து இந்த சூரியனோட தன்மையானது காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலை செய்யுதுன்னா தெரியும். ஒரு அரசன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு மேசத்தில் இருக்கிற அரசன் என்ன பண்ணுவான், சேர் போட்டு உட்காந்து வேலை வாங்குறதோட சூரியன். மற்றபடி
எந்த வேலையும் செய்ய மாட்டான். இதே வந்து ஒரு நிர்வாகி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற மேனேஜரா இருந்தாலும் அவன் சூரியன் சிம்மத்துல இருந்தானா அவன் டேபிள் விட்டு எந்திரிக்க மாட்டான். காலையில போய் டேபிள் உட்காந்தா டேபிள்லயே உட்காந்துருக்கும். எந்த வேலை செய்யறோம்னு இருந்தாலும் சரி, அரசியல், அரசாங்கம், அரசியல் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுடைய நிலை வந்து ஸ்திரமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அதாவது அவன் எந்த தவம் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன், சிம்மத்தில் உட்காந்துட்டு ஒரு சூரியன் உட்காந்துருக்கு அப்படின்னா தவம் உட்கார்ந்தானா தவத்தை முடிக்காம எந்திரிக்க மாட்டான். ஒரு தெய்வ உபாசனை, தெய்வ சக்தி அதை பூஜை பண்ணி அந்த சித்தியடை வரைக்கும் உட்கார மாட்டான். அப்ப வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியது வந்து சிம்மராசியில் இருக்கும்போது அந்த வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து சிம்மம் அப்படிங்கிறது இருக்க காலச்சக்கரப்படி 5ஆம் வீடும் கூட அவன் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் போது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கன்னிக்கு வரும்போது, கன்னிங்கிறது அது புதனோட வீட்டுக்கு வருது. அது நட்பு வீடு, ஒன்று தப்பு தோஷங்கள் கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடையாது. அப்ப கன்னி வீட்டில் இருக்கும்போது சம வீட்டில் இருக்கிற போது நல்ல பணம் தான் கொடுப்பாரு. தொழில் சம்பந்தமானது, காசு பணம் சம்பந்தமானது, முன்னேற்றம் சம்பந்தமானது, எடுத்துக்காரியம் வெற்றிங்கிறது, தடங்கள் விலகிறது, இது நீதியா இருக்கும்னு ஆசைப்படுறது பூராமே வந்து சூரியன் கண்ணில் இருக்கிற நீதியா இருப்பான், நீதிமானா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தருக்கு நீதி சொன்னாலும் கரெக்டா நீதி சொல்லக்கூடிய அமைப்புல தான் வந்து கண்ணில் சூரியன் இருக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துலாத்துக்கு வரும்போது துலாம் அப்படிங்கிற தராசு காலச்சக்கரப்படி தராசு அப்படின்னு சொல்லிக்கலாம். தராசு எதுக்கு பயன்படுது அப்படின்னா நெருக்கருக்கு பயன்படுத்துற மாதிரி அவன் வந்து நீதி நெறி உள்ளவனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா பகை பெற்றதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப வந்து அந்த திசா புத்திகள் வரும்போது பாதிப்பு ஏற்படும். ஆனா மற்ற சமயத்துல வந்து அவன் வந்து நீதி நேர்மையா தான் இருப்பான் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றத்துல வந்து மற்றவன் சொத்தை ஆட்டை போடணும்னு நினைக்கக்கூடியவன் துலாத்தில் இருக்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்ல முடியும். சுயமா உழைப்பு உழைக்கிறவன், தன் மனசுல தோண செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம உதாரணம் வந்து ஒரு மேக்கப் பண்றோம், பவுடர் பண்றோம்னா யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அந்த பவுடர் வேலை மேக்கப் வேலையெல்லாம் துளாராசிக்கர் விட்டுருவான், அனைத்து விட்டுருவான், பயன்படுத்த மாட்டான். அப்ப துலாத்தில் சூரியன் இருக்கும் போது இப்படித்தான் பலன் இருக்கும். அவங்க வந்து அந்த அரசன் வந்து இப்படித்தான் இருப்பான். அரசனுக்கு வந்து யாராவது அட்வைஸ் சொன்னால் எடுபடாது. அவன் சொன்ன நிர்வாகத்துல வந்து பொய் பேசாம கரெக்டா நிர்வாகம் பார்ப்பான். காலையில வேலை செய்யணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு இப்ப துலாத்தில் சூரியன் இருக்கிறவங்க வேலை கரெக்டா இருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்வாங்க. காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க. கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா சாப்பிடுவாங்க. கரெக்டா இருப்பாங்க. யாரோட பொருளுக்கு ஏமாத்த மாட்டாங்க. ரோட்ல பணம் இருந்தாலும் கூட தொட மாட்டாங்க. அப்ப வந்து அது மாதிரி வந்து துலாத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி விருச்சிகம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு அந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நட்பு வீடு தான். நட்பு வீட்டில் இருக்கிற போது நல்ல பலன்கள் தான் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய வந்து காசு பணம் தன ரீதியில் வந்து வரக்கூடிய அமைப்புகள், முன்னேற்ற சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் வந்து அந்த துலாத்தில் இருக்கிற போது நடக்கக்கூடிய இந்த விருச்சத்தில் இருக்கிற நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து தனுசுக்கு வர்றோம். தனுசுக்கு வரும்போது அப்படின்னா தனுசு காலச்சக்கரப்படி 9ஆம் இடமா இருக்குது. 9ஆம் இடம் குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். அப்ப குருவோட வீட்டுல வந்து உட்காரும்போது சூரியன் உட்காரும்போது குருவாகவே மாறி விடுவார். அந்த சூரியன் வந்து குருவாக மாறி அவன் வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். வழிகாட்டக்கூடியவன் அப்படின்னா எந்த ரீதி ஒரு அரசியல் ரீதி இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இப்படி நாடு இப்படித்தான் இருக்கணும், மகளுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருப்பான். ஒரு ஆசிரியரா இருந்தான்னு சொன்னா மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன துறையில் அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் கூட மற்றவங்க நல்லா இருப்பான். ஒரு பஸ்லயே ஓட்டுநர், அதுவும் அரசாங்க சம்பந்தமான வேலை இருந்தாலும் கூட நம்ம கை காட்டினாலும் கூட நிறுத்தி ஏற்றி போறக்கூடிய சூழ்நிலை துலாத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பான். இந்த தனுசில் இருக்கிறவங்க இருப்பான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன பண்ணுன்னா வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து முகம் ஜொலிக்காமல் விருந்து போடக்கூடிய தனுசில் சூரியன் இருக்கணும். அந்த வர்றவனுக்கு வந்து வாங்க சாப்பிடுங்க, உட்கார வச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட வச்சு கொடுக்கறது, அல்லது வீட்டுல சாப்பிடலன்னு கடை கூட்டி போய் சாப்பிட வைக்கிறது தனுசு ராசியில் சூரியன் இருக்கிறவன் தான். அதே போல வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு, காசு பணம் கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு நானாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பாருன்னு சொல்லி அவன் குரு சூரியனா மாறுறாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டி அப்படிங்கிறாங்க. தனுசு சூரியன் இருக்கிறவன் தான் வந்து பண்ணுவான். அது நல்ல மாதம், மார்கழி மாதம் அல்லவா, அது நல்ல குளிர் மாதம், அது ஒரு அற்புதமான சிறந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மகரத்துக்கு வரோம். மகரம் அப்படிங்கிறது என்னன்னா நங்கூரம் அப்படின்னு ஒரு விஷயம். மகரம்ங்கிறது நங்கூரம். நங்கூரம் எப்படின்னா ஒரு கப்பலையவே வந்து அசையாமல் நிறுத்தக்கூடியது நங்கூரம். அப்ப நங்கூரம் என்ன பண்ணும், கப்பலவே நிறுத்துற போல என்னன்னா இவனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை, பிரெஸ்டீஜ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புல பகை வீட்டில் இருந்தாலும் வந்து சூரியனோட குணம் அப்படி உண்டு. ஏன்னா வந்து பகை வீட்டில் இருந்தாலும் கூட சூரியன் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம லக்கணப்படி பார்க்கறது வந்து மேசராசி நம்ம கணக்கு வச்சு போனோம் 10ஆம் இடமா வருது. அப்ப அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து பலம் பெற்ற சூழ்நிலை கொடுக்கறதுனால முன்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மதிப்பு மரியாதை பார்க்கும். யாரு மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பான். ஒரு அதிகாரியா இருக்கிறவன் யாருக்கு வந்து மகரத்தில் வந்து சூரியன் இருக்குதோ
யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற குணம் இருக்குது. அதே மாதிரி வந்து கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்ல முடியும். வேலை பார்த்துட்டு இருக்கிற போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையில தான் கவனம் இருக்கும், மற்றதுல சிந்தனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிறாங்க, ஏதாவது ஜோசியம் பாக்குறாங்க, ஜோசியம்னா முழுசா கரெக்டா சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து மதிப்பு மரியாதைனா யார் கூப்பிட்டாலும் மதிப்பு மரியாதை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும், மதிச்சவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல சூரியன் இருக்கிற அந்த மகரத்தில் சூரியன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நங்கூரம் போல பிடிவாதம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா என்ன பண்ணா அவங்கள கூட்டிட்டு போனோம்னா எந்த காரியத்தையும் நடக்கிற கூட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த வீட்டுல வந்து திருவோணம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது விஷ்ணுவோட நட்சத்திரமா இருக்குது. அப்ப வந்து அங்க சூரியன் சந்திரன் அப்ப என்னன்னா அவன் குணம் என்ன இருக்குன்னா பிடிவாதத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், பிடிவாதத்தன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய கட்டுப்படக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி காசு பணத்துல பல பக்கம் வச்சிருவாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தாங்க பல பக்கம், ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க, பல பக்கம் வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு குணத்தையும் சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. கும்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான விஷயம். கும்பத்துல வந்து யார் இருக்காருன்னா அவிட்டம், சதயம், புரட்டாதி என்ற 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்டம் வந்து சூரியன் நட்பு நட்சத்திரம் தான். சதயம் அப்படிங்கிறது பக நட்சத்திரமா இருக்கலாம். அதே மாதிரி புரட்டாதிங்கிறது குருவுக்கு நல்ல நட்சத்திரம் தான். சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது உலகளவில் பார்க்கும்போது மிகப்பெரிய ராஜராஜ சோழன் எல்லாம் பிறந்தது சதய நட்சத்திரம் தான். ஏறக்குறைய ஒரு சாதித்தவர்கள் அப்படிங்கிற பூராமே சதய நட்சத்திரக்காரர் அப்படின்னுவாங்க. அப்ப வந்து அதுக்கு சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கும்போது, கும்பராசியில யாராருக்கு கும்பத்துல சூரியன் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து வீட்டுல வந்து கும்பம் வச்சு கலசம் வச்சு பூஜை பண்ணலாம், தவம் பண்ணலாம், தவம் இருக்கலாம், அரசாங்கத்துக்கு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லாம, அரசாங்கம் அரசியலுக்கு அந்த சாணக்கியத்தனம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சூட்சமங்கள் புரிந்தவர்கள் அப்படின்னா சூரியன்கிறது ஆத்மா, அப்ப அந்த இடத்துல வந்து சூட்சமங்கள் புரிந்தவர்கள் அப்படி இயற்கையுடைய சூட்சமங்கள் புரிந்தவர்கள். எந்த தொழில் தெரிஞ்சாலும் தொழில வந்து சூட்சமத்தங்களை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கெட்டிக்கரத்தனமும் திறமையாகவும் புத்திசாலித்தனம் நடத்தக்கூடியவங்களுக்கு வந்து கும்பராசிக்காரன் கும்பத்துல சூரியன் இருக்கிறவங்க வச்சு ஆரம்பிச்சோன்னா, கும்பம்னா ஒரு கலசம்னு வச்சுக்கலாம், கலசத்துல சூரியன்ங்கிறது வந்து சிவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அவன் வந்து நிற்கும் போது என்னன்னா அந்த தொழில்களில் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து கும்பத்துல சூரியன் இருக்கிறவன் வந்து பண்ணான தொழில்களில் வந்து சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து இந்த ராசிகள்ல வந்து எல்லா ராசிக்குமே வந்து பொதுவா நல்ல பலன் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த பகையான ரிஷப கும்பத்துல வரும்போது மட்டும், இந்த ரிஷபம் துலாத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பலன் கொஞ்சம் மத்தியமா இருந்தாலும் கூட அவனை பொறுத்தவரை நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். மக்களுக்கு எல்லாமே நல்லது. ஏன்னா வந்து ஆத்மகாரன் எந்த சூழ்நிலையுமே வந்து சூரியன் தான் வந்து லக்கணக்காரன் சொல்றாங்க. பொதுவாக வந்து 12 பெட்டி இழுக்குடின்னு போறான் சூரியன் தான். அப்ப சூரியன் வந்து பலவீனம் முடிவுல எடுக்க முடியாது. ஆனா இருந்தாலும் கூட நம்ம பூர்வ ஜென்மப்படி வந்து என்ன கொடுப்பனை இருக்கோ அந்த கொடுப்பனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே போல மீனம் அப்படின்னு சொல்றாங்க. மீனம் அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி வந்து 12ஆம் இடத்துக்குரிய இடம். அங்க பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்ற 3 நட்சத்திரம் இருக்கிறது. 3 நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதிங்கிறது வந்து அவனுக்கு சூரியனுக்கு வந்து பகை பெற்ற நட்சத்திரமா இருந்தாலும் கூட ரேவதிங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரமா இருக்குது. அப்ப இந்த ரேவதிங்கிறத அழகான நட்சத்திரம், பூரட்டாதிங்கிறது பணம் சம்பந்தமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இதுல எல்லாம் வந்து பொதுவாக மீனராசி 12ல சூரியன் ஆகாதுன்னு சொன்னாலும் கூட 12 பொறுத்தளவு என்னன்னா பொதுவா வந்து வெளி இயக்கம், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பூரா கண்டுபிடிக்காத பூராமே வந்து 12 புதன் சூரியன் இருக்கிறவனுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து எதையும் தெளிவா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன். அதே மாதிரி 12 சூரியனுக்கும் குடும்ப வாழ்க்கையில் மட்டுமே வந்து அந்த மீனம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தண்ணிக்குள் இருக்கிற மாதிரி தானே. மீனம்ங்கிறது கடற்கரை தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி சூரியன். அப்ப சூரியன் வந்து கடல்ல சூரியன் பட்டது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதோடைய, இருந்தாலும் கூட உலகத்துக்கு வந்து கடல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சூரியனோட ஒளிக்கிரணங்கள் பட்டு அதுல இருந்து ஆவியை பெய்த மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்லலாம். சூரியன்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, உலகத்தை ஆண்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சூரியன் வந்து அதாவது சித்திரை மாசம் அப்படிங்கிற போது உச்சம் பெறும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா வந்து வெயில காமிக்கும். அதே சமயத்துல துலாத்துக்கு வந்து துலாம் வரும்போது குளிர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். பாருங்க அவ்வளவு பூமிக்கு விட்டு தூர போயிடுது. பூமிக்கு அருகில் வர்றது உச்சம் அப்படின்னு பேரு. பூமிக்கு அருகில் வரும்போது நல்லா சூடா இருக்கும். அதே மாதிரி பூமி தூர போக போக பூமி வந்து குளிரடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போல பலன்களை எடுக்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் வந்து இல்லாமல் வந்து மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளை சூரியனை தொடும்போது தான் மற்ற கிரகங்களுடைய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ஆராய்ச்சிக்கு வரும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை வந்து ஒரு எல்லாமே நடக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவனோட ஜாதகத்தில் சூரியன்ல வலுவாக இருக்கும்போது மட்டும்தான் அவன் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப சூரியனை வந்து அவன் அந்த ஓரை ஒரு 2ஆ பிரிக்கும் போது அந்த பெண்ணோட ஓரையில் இருக்கும்போது கண்டிப்பா காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சூரியனை 2ஆ மேசராசி 2ஆ பிரிச்சா 2வது பாட்டு அப்படிங்கிறது சந்திரனோட பாட்டு. அதுல இருக்கும்போது வந்து
பணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண் ராசியில் இருக்கும்போது முதல் பார்ட்டு ரிஷபத்துல. அதுபோல இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்களை பொறுத்தவரை சூரியன் ஆகட்டும் மற்ற கிரகங்கள் ஆகட்டும் கூட மெயினா வந்து ஆத்ம லக்கணகாரன் இல்லாமல் மற்ற கிரகங்களோட செயல்பாடுகள் வந்து பலம் கம்மி. லக்கணம் இருந்தால்தான் அவன் ஜெயிக்க முடியும். பொதுவா வந்து சூரியன் இருந்தால் தான் வந்து ஒருத்தன் பிரகாசமா ஜெயிக்கணும். சூரியன் சார்ந்துதான் வந்து எல்லா கிரகங்களும் இயங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஸோ வந்து சூரியனை ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படலினா பூமிகள் வந்து ஒரு வெளிச்சம், சந்தோஷம், குளிர்ச்சி கிடைக்க மழை என்னதான் மேய்ஞ்சாலும் கூட என்னதான் இருந்தாலும் கூட சூரியனுடைய வரவுகின்றதாமே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப சூரியன் ஒரு அற்புதமானவன். 12 வீட்டிலுமே பாங்கா வந்து உலகோர் எல்லாமே நலம் பெற வேண்டியது அற்புதமான ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் வெற்றியும் மேன்மையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் காசு பணத்தையும் அதிகாரத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வருமானத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவன் சூரியன் தான் அப்படின்னு கொட்டி இந்த விஷயத்தை ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ராஜநிலை டிவி சார்பில் வந்து நம்ம இந்த சூரியன் வந்து 12 வீட்டில் இருக்கிற பலன்களை வந்து இது வந்து குறைவா சொல்லியிருக்கேன். இதை பத்தி நிறைய பேசலாம். மேசம்னாவே வந்து 1 மணி நேரம் மேசத்தை பத்தி பேசலாம். ஏன்னா வந்து 9 பாதங்கள் இருக்குது. 9 பாதத்தில் சூரியன் இருக்கிறது என்னென்ன பலன் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஏறக்குறைய வந்து இன்னும் 8 ஜோதிடர்கள் பேச வேண்டிய அமைப்பு இருக்குது. 8 ஜோதிடர்கள் பேசினால அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து வரக்கூடிய ஒவ்வொருகளுமே வந்து தங்களுடைய ஒரு அற்புதமான பணியை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த சூரியனை பற்றி இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சூரியனின் சிறப்பு எண்ணிலடங்கா ஒன்று. சூரியன் நல்லவரா கெட்டவரா? யாருக்கு எப்படி மாறுவார்? 12 ராசிகளில் இவர் நின்றால் எப்படியெல்லாம் பலன் வரும்? யாருக்கெல்லாம் பலன் மாறும்? சூரியனை சுற்றியே அனைத்தும் சுழலும். சூரியன் தான் ஒளி. அவரின் பலன்களை மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசியிலும் வீட்டிலும் ஒப்பிட்டு மழையாக கொட்டி தீர்த்த தாந்திரீக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.